பயங்கரமா இருக்கு. யார் இந்த ஜென்டில்மேன்? இங்க என்ன பண்றாரு? சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் சொன்னேன்ல, அது இவர்தான். எனக்காக எதையும் தாங்கிப்பேன்னு சொல்லிருக்காரு. சந்தோஷ், இது யாருன்னு தெரியுதா? நல்லா தெரியுதே, கையில சாட்டை வச்சிருக்காரு. அவங்களே அவங்கள அடிச்சிட்டு காசு வாங்குவாங்களே, அவங்க தானே? ஆமா சந்தோஷ், அவங்களே தான். இத்தனை நாளா அவரே அடிச்சுக்கிட்டு காசு வாங்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், எதுக்கு நீங்க உங்களையே அடிச்சுக்கிட்டு காசு வாங்கிக்கிறீங்க, அதுக்கு பதிலா வேற ஒருத்தங்களை அடிங்கன்னு சொல்லி நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அடிக்கவா? இத்தனை நாளா அவரையே அடிச்சுக்கிட்டு காசு வாங்கிட்டு இருந்தாரு. இப்போ உங்களை அடிக்கிறதுக்காக காசு வாங்க போறாரு. இவரு உங்களை எத்தனை அடி அடிக்கிறாரோ அதுக்கேத்த மாதிரி நான் இவருக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டேன். ரோகிணி, இதெல்லாம் வேணாம், இது ரொம்ப தப்பு. அடிக்க வேணான்னு சொல்லுங்க, வலிக்கும். வலிக்காதையா? ஏன்னா இத்தனை வருஷமா நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. யோ, உனக்கு வலிக்காதியா? எனக்கு வலிக்கியா? ரோகிணி, அடிக்க வேணான்னு சொல்லுங்க. என்னையா பேசிக்கிட்டு இருக்க? ஸ்டார்ட் பண்ணு. என்ன சந்தோஷ், ஆரம்பிக்கலாமா? வேணாம் ரோகிணி, சொல்றேன்ல, இதெல்லாம் வேணாம் 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 சொல்லிருங்க. ஐயோ ரோகிணி, வேணாம். ஐயோ அம்மா, என்ன எப்படி வலிக்குது? மேடம், நீங்க சொன்ன மாதிரி 50 அடி அடிச்சிடறேன், சரிங்களா? சரிங்க. இவர் சொன்னதை கேட்டீங்களா சந்தோஷ்? நல்லா கேட்டது. ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஐயோ வலிக்குது. ஐயோ அங்கெல்லாம் அடிக்காத.